ஏங்க என் தங்கச்சிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டை. இனிமே என் தங்கச்சி இங்கே தான் இருப்பா. நீங்க ஏதோ என் தங்கச்சியை சொல்லி அமுச்சு விட்டீங்க, அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் தான் சண்டை வரும் சொல்லிவிட்டேன். சரி சரி, வாடி போலாம். அவள் எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிட்டு வந்திருக்கா? இந்த துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஐயோ, என் வீட்லயே என் புருஷன் தான் வேலை செய்வான். நான் போறேன் என் வீட்டுக்கு. போ. எங்கங்க என் தங்கச்சி? உண்மையே சொன்னேன், புருஷன் கூட வாழ்றான்ட்டு போயிட்டா. ஏங்க என் தங்கச்சி வீட்டில் போய் 4 தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஏய், நேற்று வாங்கின வெங்காயம் கொடுக்கல, முந்தாந்து வாங்கின உருளைக்கிழங்கு கொடுக்கல. ஒழுங்கா காசை கொடு, போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, காசு கொடுத்து கடையில் வாங்க எனக்கு தெரியாதா? இப்படி வாங்கி தின்னாதான் குடும்பம் நடத்த முடியும். போயா, போய் வாங்கிட்டு வாயா. நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. எங்க போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணோம். நாமளே போய் பார்ப்போம். யோ, இன்னும் தக்காளி 4 வாங்கிட்டு வாயானா இங்கேயே உட்காந்துருக்குற? நான் இதுக்கு மேலே இங்கே தான் இருப்பேன். என்னையா சொல்ற? அதை உன் தங்கச்சிட்டு கேளு. ஏன் ஒரு பொருளா வாங்கிட்டு வந்தாங்க? உன் கூட குடும்பம் நடத்தணும், அதுக்கு தான் இங்கே தங்கிடுங்க மாமான்னு சொன்னேன். வணக்கண்ணே. சரிண்ணே. ஏய், யாருக்கு வணக்கம் வச்சிட்டு இருக்கீங்க? எங்க பெரிய துணிக்கடை ஓனர் போனாருங்க, அதான் அவரை பார்த்து வணக்கம் வச்சோம். நான் கட்டியிருக்க தாவணி, அக்கா கட்டியிருக்க புடவை, இது எல்லாமே அவர் கடையில் தான் எடுத்தோம். ஓஹோ. இப்படி நம்ம அவரை பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம அவர் கடைக்கு போய் துணி எடுக்க போகும்போது விலை கொஞ்சம் குறைச்சி தருவார், நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு. இந்த துணிக்கெல்லாம் காசு கொடுக்குறது யார் தெரியுமா? நான் தான். எனக்கு தான் நீங்கள் வணக்கம் வைக்கணும். அட போங்கங்க, விவரம் தெரியாத ஆளாக இருக்கீங்க. அவர் எவ்வளோ பெரிய துணி கடைக்கு ஓனர் தெரியுமா? இன்னும் நிறைய கடை இருக்கு அவர்கிட்ட. அவர் பெரிய துணி கடைக்கு ஓனர் தானே? ஆனா அவருக்கு பிறகு வளர்ந்த துணி இல்லாம தான் பிறக்கும் தெரியுமா? தப்பெல்லாம் என் மேல இல்ல, உங்க மேலதான். தப்பு உன் மேலதான். உங்க மேலதான். என் மேல கிடையாது, உன் மேலதான். முதல்ல போங்க வெளியில. No, 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 no. 4 காசு நம்ம கையில சேர்ந்ததும் அதுக்குள்ள அளவெடுத்து செஞ்ச மாதிரியே கரெக்டா ஒரு தண்ட செலவு வருதே எப்படி? No, 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 no. அம்மா விட்டுருமா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா நான் புள்ளதாம்மா, அம்மா நீ சொல்றது எல்லாத்தையும் இனிமேட்டு கேட்குறேம்மா, நான் படிக்கிறோம்மா, அம்மா மன்னிச்சு விட்டுருமா, அவன் புள்ளதாம்மா, நான் பாவம் இல்லை நீ அது சொல்லக்கா. பாவம்மா, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அவனை விட்டுருமா. முடியாது, இன்னைக்கு நீ இத சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு. ஐயோ, என்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையா? இந்த முருங்கைக்கீரை குழம்பு விஷத்தோட மோசமா இருக்குமே. ஐயோ தம்பி, பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 4 மணிக்கு. அதை விட்டா போயிடும். No, 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 no. இல்ல இல்ல, ஏன்னா பிச்செல்லாம் எடுக்கல. ஐயோ, இவ்ளோ காசு வருமா? அம்மா தாயே, பிச்சை போடுங்க. அம்மா தாயே. சபரி எந்திரா, நேரம் ஆகுது, தோசை ஊத்தணும். ஏமா, நான் என்ன தோசை கல்லியா பார்த்துருக்கேன், போமா. ஏ எருமை, உங்களை இல்ல. ஐயோ நிஜமா உங்களை இல்ல, நான் என் வீட்டுக்காரர் தான் கூப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. உங்க 2 பேத்துக்கும் ஒரு கேள்வி கேளுங்க. ரோட்ல 2 பூச்சி நடந்து போச்சான். ஒரு பூச்சி குளிர்ச்சான், இன்னொரு பூச்சி குளிர்லையா. அது என்ன பூச்சி?
2 பூச்சிக்கும் தானே குளிரும், எப்படி ஒரு பூச்சிக்கு குளிர் இருக்கு இன்னொரு பூச்சிக்கு குளிர்ல? குளிரில் பதில் சொல்லுங்கள். தெரியலையே. தெரியலையா? நீங்களே பதில் சொல்லுங்கள்.